டாக்டர், நாங்க கஷாயம் தான் கொடுத்தோம். எப்படி மருந்து வந்துச்சுன்னு தெரியல. அது தெரியல. ஆனா கஷாயத்தினால பிரச்சனை இல்ல. வேற எதுலயாவது மருந்து கலந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஒன் திங், மருந்து கலந்திருக்குன்னு தெரிஞ்சதுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். டோன்ட் வரி, she will be all right. அர்ஜுன், எப்படி அத்தை உடம்புல மருந்து இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மலர். மேடம் வேற எதுவும் சாப்பிட்ட மாதிரி தெரியல சார். ஏய், என்ன புருஷனும் பொண்டாட்டியும் பிளான் பண்ணி கஷாயத்துல மருந்து கலந்து கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அழுது நடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். துர்கா, இதான் சாக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் எதுக்கு அத்தைக்கு மருந்து கொடுக்கணும்? உன்னதான் பார்த்தாலே எங்க அம்மாவுக்கு பிடிக்கலையே. உன்னதான் வீட்டை விட்டு துரத்திட்டாங்கல்ல. இப்படியே போனா எங்க அர்ஜுன் உன்னை விட்டு பிரிஞ்சிடுவான்னு பயந்துகிட்டு நீ தான் மருந்து வச்சு எங்க அம்மாவை கொல்ல பாத்திருக்க. அர்ஜுன், ஏய் இங்க பார், எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. ஏய், என்ன அக்காவும் தம்பி தான் சாக்குன்னு ஓவரா நடிக்கிறீங்களா? மலருக்கு எங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்கு, அவங்கள எவ்வளவு உயிரா நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. உயிரை நினைச்சிட்டு இருக்காளா? அம்மா உயிரை எடுக்க நினைச்சிட்டு இருக்கா. அம்மாவுக்கு ஏதாவது ஆயி அவங்க இல்லன்னு ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். உள்ள தூக்கி வச்சிருவேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. யார பார்த்து என்ன சொல்ற? அத்தை எனக்கு சாமி மாதிரி. அவங்கள நான் கொல்ல பாக்குறேனா? இது அந்த சாமிக்கு அடுக்காது. இன்னொரு தடவை இப்படி அபாண்டமா பழி சொன்னேனா? இரு, விடு விடு. அட விடு மலர். விடு அர்ஜுன். இவங்களா ஒரு ஆளு இவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்க. நீ வா. உங்க சொல்றது சரிதான் மலர். நீ வா. இவங்க யார் உன்னை பழி சொல்ல? எங்களுக்கு தெரியும் என் அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. அதுக்கு இல்ல, என்ன போய் அத்தைய கொலை பண்ண பார்த்தேன்னு வாய் கூசாம சொல்றா பாத்தியா? அவங்க கிடக்குறாங்க, நீ விடு.